ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். பிரபஞ்சம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களால் உணர முடிகிறதா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னத்த டாபிக். பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த பிரபஞ்சம்னா என்ன? அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த தெளிவ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்றதே வந்து கடவுளத் தான் குறிக்குது. அதாவது ஒரு எல்லையில்லாத சக்தி வந்து நம்மள ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது தான் அதோட உண்மைத்தன்மை. ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து நம்மள ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது தான். ஸோ பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து, அத வந்து நம்ம அவங்கவங்க அவங்கவங்க பார்வையில கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒருத்தருக்கும் அவங்கவங்க மனசுல வந்து என்ன மாதிரி வந்து பிரபஞ்சத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அத எடுத்துக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில தான் வந்து அந்த பிரபஞ்ச சக்திய வந்து நம்ம பார்க்குறோம். ஆ இது வந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு சக்தி. அது வந்து நம்மள வந்து தொடர்பு கொள்ளுது. ஆனா, நம்ம தான் சரியில்ல. எப்ப அது நம்மள தொடர்பு கொண்டாலும், நம்ம ரிவர்ஸ்ல போயிருவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? அது தொடர்பு கொள்ளும் பொழுது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிருவோம். இது ரொம்ப டேலண்டா நம்ம வந்து எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கிறோம். சோ இதுதான் நம்மளோட பிரச்சனையே. இது வந்து எப்படி அப்டின்னா, இந்த பிரபஞ்சம் சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டம். அது வந்து அளவிடவே முடியாது. இது இப்படித்தான் இருக்குது. இது இந்த மாதிரி தான் இருக்குனால நம்ம அளவு பண்ண முடியாது. மனிதர்களுக்கு புரியிற மாரி மனிதர்கள் அளந்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால தான் அத வந்து கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரே வேர்டா. அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். நீங்க எப்படி வேணாலும் அத பார்க்கலாம். சோ அந்த அடிப்படையில வந்து நம்ம அத வந்து ரொம்ப ஆராயாம விட்டுறலாம். பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் வந்து எப்படி இருக்குதுன்னா, அணுவிலும் இருக்கும், ஒரு இதுலயும் இருக்கும். ஆ அந்த மாரி எல்லா நிகழ்வுகளையும் இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்று. சோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி நம்மள தொடர்பு கொள்ளும் அப்படின்னா, சூரிய ஒளியா இருக்கலாம். எல்லாமே வந்து அறிகுறிகள் தான். எல்லாமே வந்து எப்படி வந்து நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னோமோ, அதே மாரி பிரபஞ்சத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ் இருக்கு. சோ அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, சைன் லாங்குவேஜ். எப்படி இருக்கும் அது? ஒரு சைன் லாங்குவேஜ். அந்த சைன் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? சைன் லாங்குவேஜ்னா யாருக்கெல்லாம் தெரியும்? சைன் லாங்குவேஜ்னா என்னங்க? தெரியுமா யாருக்காவது சைன் லாங்குவேஜ்னா என்ன? சைன் லாங்குவேஜ்னா அதற்குன்னு உள்ள ஒரு குறியீடு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் லாங்குவேஜ்னா சமிக்கை சிக்னல் கிடைக்கும். அது பற்றியான ஒரு சமீட்சைகள். அப்படி இல்ல. சைன் லாங்குவேஜ்ன்னு சொல்றது வந்து குருடர்கள் படிப்பாங்கல்ல. என்னங்க சார்? குருடர்கள் கண்ணு தெரியாதவங்க படிப்பாங்கல்ல. ஆமாங்க சார். லாங்குவேஜுக்கு பேரு சைன் லாங்குவேஜ். புரியுதுங்களா? அந்த சைன் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறியீடுகளாக இருக்கும். என்னவா இருக்கும்? அதான் சார், குறியீடுகளா இருக்கும். விதமான குறியீடுகள் மூலமாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அது வந்து இப்படி லெஃப்ட் போறது, ரைட் போறது, அந்த மாரி குறியீடுகள். அதனாலதான் அது சைன் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது வேற விதமான சைன் லாங்குவேஜ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல நம்ம சின்னதா நம்மளோட அறிவுல புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சூரியனோட ஒளி, மழை, மின்னல், காற்று இந்த மாதிரி வந்து பூமியில நம்ம உணரக்கூடிய சில விஷயங்கள். அதே மாதிரி காலப்போக்குல இந்த நெறைய நிகழ்வுகள் மாற்றம் இருக்கு இல்லையா? விஞ்ஞான காலம் இருக்கு. ஒரு பழங்காலம் இருக்கு. பழங்காலத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் சைன் போர்டுல வர்ற வேர்ட்ஸ வச்சு உனக்கு வந்து மெசேஜ் வரும்னு நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும்?
பாலைவனத்துல, காட்டுக்குள்ளார ஒரு கிராமத்துல சைன் போர்டுக்கு எங்க போறது? கடையோட போர்டுக்கு எங்க போறது? சோ, அந்த ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு மின்னல் அடிக்கவோ, மழை வரவோ, இல்லன்னா வந்து ஒரு பறவை கத்தவோ, ஒரு பாம்பு வரவோ, இல்லன்னா ஒரு மிருகம் கத்துவதோ, அப்படி வந்து ஒரு அடிப்படையில மக்களுக்கு வந்து தொடர்பு கொண்டுச்சு. அதே டைம்ல இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம நெறைய பார்க்கக்கூடிய ஒரு சிட்டில இருக்கக்கூடியவங்க, நெறைய போர்டு பார்ப்போம் இல்லையா? நெறைய கடைகளோட பேரெல்லாம் இருக்கும். ஆட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வழியா கூட நெறைய உங்களுக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரி திடீர்னு ஒரு மனுஷன் வந்து ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போவான். அவன் ஏன் சொன்னான்? எதுக்கு சொன்னான்? எப்படி சொன்னான்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட தீர்வ அவன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நேத்து ஒரு பயங்கரமான பிரச்சனை சார். என்னன்னே எனக்கு புரியல. ஆனா காலையில நீங்க அந்த சப்ஜெக்ட் தான் பேசுனீங்க." இப்படி எத்தன பேர் ஃபீல் ஆயிருக்கிறீங்க? எஸ் சார். நேத்து எனக்கு அது பயங்கர பிரச்சனை. ஆனா இன்னைக்கு ஃபீல் காலையில ஆயிருக்கு. இத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. எஸ் சார். வருதுல்ல? இதுதான் இதுதான் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட சைன் லாங்குவேஜ். நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து ஒரு உதவிய கேட்கிறோமோ, அது என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது மூலமாக நமக்கு ஒரு சைன் லாங்குவேஜ்ல சொல்லும். அந்த சைன் லாங்குவேஜ் வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்போது, இப்போ வந்து ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம பேசக்கூடியது. இப்போ வந்து ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நடுவுல கொண்டு போய் கைய விட்டா என்ன ஆகும்? கை சுற்றும். இது வந்து ஒரு புரிதல் இல்லையா? இந்த புரிதல் கூட ஒரு மொழிதான். புரிதல் கூட மொழிதான். ஏன்னா, அதுல வந்து அ சூடா இருக்கிற பொருள தொட்டா சுடும். இப்படிங்கிறது ஒரு புரிதல். ஐஸ தொட்டா குளிரும். ஆனா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஸ தொட்டா கை வெந்து போயிரும். இல்லையா? தீ எப்படி வெந்து நம்ம கை புண்ணாகுதோ, அதே மாதிரி வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு -60° 35°லலாம் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ போய் தொட்டோம்னா, நம்ம கை வெந்து போயிரும். சோ, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வெப்பம் தான் அப்படிங்கிறது ஒரு புரிதல். ஐஸ் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய பொருளு. ஆனா, நெருப்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கிற பொருளு. 2மே சுடும். இப்படிங்கிறது ஒரு அறிவு. இது வந்து நமக்கு வ வழங்கக்கூடிய பிரபஞ்சம் வந்து நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயத்துல வந்து நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பிரபஞ்சம் வந்து தொடர்பு கொண்டுட்டே இருக்கு. இதெல்லாம் புரிதல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புரிதல்ங்கிறது என்னன்னா, கால சூழ்நிலை, இடம், ஏவல் எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் அந்த பிரபஞ்சத்தோட புரிதல் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சவுண்டா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், மின்னலா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம், கனவுகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், வழிப்போக்கனாக இருக்கலாம். இந்த மாரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு பர்ப்பஸோட நம்ம வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சோலும், ஒரு ஒரு ஆத்மாவுமே வந்து ஒரு தேவையோட தான் இங்க வந்திருக்கு. ஸோ அந்த தேவை வந்து என்னங்கிறது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. உங்களோட விதி வந்து ஆல்ரெடி எழுதப்பட்டு விட்டது. ஆனா, அத வந்து நம்ம அந்த கர்மாஸ் மூலமாக, நம்ம வாழ்ற வாழ்க்கை மூலமாக சிறந்ததாக மாற்றி, நம்ம வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய வைரமாக நம்மளோட இறுதி காலகட்டத்துல இங்கிருந்து நம்ம வெளிய போணும். இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நியதி. ஸோ அந்த நியதிய, அந்த விதிய நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பிரபஞ்சத்த மதிக்கணும். பிரபஞ்சத்த உணரணும். அப்படின்னா என்ன? உங்களுக்குன்னு இன்னர் எனர்ஜி ஒண்ணு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய ஆழ் மனதினுடைய உணர்வுகள். அந்த உணர்வுகள வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாரி புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், நம்மனால வந்து இத வந்து அந்த பிரபஞ்சத்தையே உணர முடியும். பிரபஞ்சத்த உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த புரிதல் வேணும். ஏன்னா, எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு மாஸ்டர் பிளான்.
அதுவும் சூப்பர் சோனிக்கா நம்மளோட ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நோட்டிஃபை பண்ணி எழுதப்பட்ட சூப்பர் மாஸ்டர் பிளான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த மாஸ்டர் பிளான்ல நிறைய உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுது, நிறைய சோதனைகள் கொடுக்கப்படுது, நிறைய கேம், ஒரு விளையாட்டு வைக்கப்படுகிறது. அந்த விளையாட்டு எல்லாமே உங்களோட தலைவிதி. அந்த தலைவிதியை யார் வந்து எழுதுறது? தலைவிதி அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஆனா அத வந்து ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கேமா கொடுக்கும். தலைவிதினா எல்லாம் மனுஷன் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டுரை மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, அதை படிச்சா அவ்வளவுதான். அப்படி கிடையாது. இட்ஸ் அ கோடு, இட்ஸ் அ கேம். இந்த ஒரு கேம்ல ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். உங்க தலைவிதி வந்து ஒரு கொஸ்டின். ஆன்சரை யார் எழுதணும்? ஆன்சரை யாருங்க எழுதணும்? நாங்க தான் சார் எழுதணும். அந்த கர்மா, அதுதான் கர்மா. இட்ஸ் அ கேம். தலைவிதிங்கிறது ஒரு கேம். இந்த கேம யார் எப்படி விளையாடுறாங்கிறது தான் முக்கியமே. அந்த எக்ஸாம யார் எப்படி படிச்சு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்றாங்கிறது தான் முக்கியமே. இந்த ஆன்சர் தான் உங்களுடைய கர்மா. அப்போ இந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம நல்ல மனிதராகவே வாழ்ந்து நல்லதுகளே செஞ்சு நல்லபடியா வாழ்ந்தோம்னா நம்மளோட கர்மா வந்து நல்லதாவே இருக்கும். நல்லதையே சிந்திச்சு நல்லதையே செய்யக்கூடிய, தவறாகவே சிந்திச்சு தவறையே செய்து நிறைய தவறுகளோடயே வாழ்ந்தோம்னா உங்களோட கர்மா உங்களை வந்து கடைசியில கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சரை நீங்க தான் எழுத போறீங்க. தளபதிங்கிறது கொஸ்டின் தான், அது வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ எல்லாருமே தலையில புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதெல்லாம் விதிக்கப்பட்டது, அப்படித்தான் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தலைவிதியை நிர்ணயிக்கவில்லை. ஏன்னா அப்படி நிர்ணயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா கடவுள்கிட்ட நீங்க உதவி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. அது வந்து ஆன்சரோட இருக்கக்கூடிய ஒரு கைடுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்க அங்க உதவி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குதா? கடவுள்கிட்ட மன்றாட வேண்டிய அவசியம் இருக்கா? உங்களோட தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு, கொஸ்டினும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவோ அதை புரியவோ நீங்க முயற்சி செய்யறீங்க? எதுக்கு அதுக்கு வந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கு? எதுக்கு நீங்க தவறு செய்யறீங்க? எதுக்கு உதவி கேட்கறீங்க? எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க? இதெல்லாம் இல்லாமே போயிருமில்ல. எஸ் ஆர் நோ? அப்போ நமக்கு இந்த புரிதல் இருந்ததுன்னா பிரபஞ்ச சக்தியோட அடிப்படை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு. அப்போ எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போறோம்? எக்ஸாம் நம்ம தான் எழுத போறோம் இல்லையா? எக்ஸாம்ல நம்ம தான் எழுத போறோம். நம்ம தான் உட்கார்ந்து படிக்கணும். அப்போ படிக்கணுங்கிறது என்ன? வாழணும். நம்ம என்னவாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறமா போய் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஸோ தலைவிதியை நாம தான் நிர்ணயிக்கிறோம். ஏன்னா நீங்க நிறைய ஃபீல் பண்ணி பாருங்க. சரியான ஆட்டம், வேற லெவல்ல அந்த குடும்பம் என்ன ஆகுதுங்க? எல்லாத்தையும் அடிக்கிறது, சண்டை போடுறது, ரவுடிசம் பண்றது, நிறைய பணத்தை புடுங்குறது, இதெல்லாம் செஞ்சு வாழ்ந்தவங்க கடைசியில அந்த குடும்பம் என்ன ஆகுதுங்க? அந்த குடும்பம் என்ன ஆகுதுங்க? அந்த மனுஷன் என்ன ஆகுறான்? தண்டிக்கப்படுறான். இங்கேயும் தண்டிக்கப்படுறான், இனி மரணத்துக்கு அப்புறமும் தண்டிக்கப்படுவான். அப்ப அந்த குடும்பம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டா சின்ன பின்னமாகி நிறைய மரணங்கள், துக்கம், நிறைய பிரச்சனை. அது வந்து எல்லையில்லாத, அது நம்ம நினைக்கிறோம் ஒரு அயோக்கியன் வந்து சிறந்து வாழ்ந்துருவான் அப்படின்னு. தப்பு இன்னைக்கு வந்து கலியுகம், தவறு செய்யக்கூடியவங்க தான் மேல இருப்பாங்க, உச்சத்துல இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் வேற மாதிரி பதில் கொடுத்துருக்கு இல்லையா? கண்டிப்பா கிடைக்குதா இல்லையா? ஆனா ஒரு பாவமான மனிதன், நன்மையை செய்யக்கூடிய மனிதன் ரொம்ப கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்படி அந்த 2 பசங்க சம்பாரிச்சாங்கன்னே தெரியாது. நல்ல லைஃப் செட்டில் ஆயிருக்கும்.
நல்ல ஒரு வாழ்க்கை வந்திருக்கும். கடைசி காலம் அவரோட கடைசி காலம் அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பார். ஏன்னா அவரோட முழு தேவைகளும் அதுல பூர்த்தி செய்யப்பட்டதா இருக்கும். ஸோ யார் எழுதியிருக்கிறாத? இதையே யாருங்க எழுதுனா? யாராவது பதில் சொல்லுங்க. சார் சார் நான் பிரபஞ்சம்ன்றதுனால ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார். கண்டிப்பாமா சொல்லுங்க. நான் வந்து மெடிடேஷன் ஆரம்பிச்ச அப்போ புதுசுல வந்து பிரபஞ்சத்தை ரொம்ப நேசிச்சு வேண்டிக்கிட்டு நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் நடுவுல வந்து காலையில கண்டபடி டைம் எழுந்துக்கும் சார். ஒரு சமயம் 3 மணி முழிப்பு வந்துடும், ஒரு சமயம் 2:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். அப்பவும் எழுந்து உட்காந்துருவேன். சரி முழிப்பு வந்துருச்சு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிரபஞ்சத்தை நினைச்சு அதுக்கிட்ட நம்ம கேட்டோம்னா நிறைய நமக்கு அதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆனா அப்ப வந்து அது பல்லி சத்தமா என்னன்னு தெரியாது சார். ஆனா வந்து ஜன்னல்ல வந்து என்னமோ காயினை வச்சு டக்குன்னு தட்டுற மாதிரி என்னை எழுப்பி விட்டுச்சு சார். அது இன்னும் கூட எனக்கு இந்த நிமிஷம் வரல அது பல்லி சத்தமா இல்ல என்னன்னு உணர முடியல. ஆனா நல்லா தெளிவா இன்னுமே எனக்கு மனசுல அது ஒழிச்சிட்டு இருக்குது அந்த சத்தம். காலையில கண்டினியூஸா எனக்கு 3 டைம் வந்து 3 நாள் எழுப்பி விட்டுச்சு சார். அந்த மாதிரி நான் அதை கொஞ்சம் தொடர்ந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னையும் அந்த 3 நாள் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல, தூங்கிட்டேன். ஆனா அதுவா என்னை வந்து எழுப்பி விட்டுடுச்சு சார். இந்த சத்தம் கேட்டு நான் எழுந்துக்குவேன் 3 நாள். எனக்கு அது ஒரு மிராக்கிளா இருந்தது சார். நம்ம பிரபஞ்சத்தை நினைச்சு இது பண்ணோம், அதுவா வந்து சத்தம் போட்டு எழுப்புதா என்னன்னு தெரியலையே, இல்ல என்ன சத்தம் அது. கரெக்டா அதே தான், வேற எந்த சவுண்டும் இல்ல. அப்படியே அந்த 1 ரூபாய் காயின்ல இந்த இது கண்ணாடியில வச்சு தட்டினா எப்படி ஒரு சவுண்டு, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்போம் சார். அதே மாதிரி ஆனா நான் முழிப்பு வந்துடும். அது பயப்படலாம் இல்லை, அதெல்லாம் நான் இது பண்ணி அது நல்ல விதமா தான் நான் உணர்ந்தேன். நம்மள எழுப்புது. எனக்கும் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ நான் தூங்குறேன்னு வைங்க, கரெக்டா அந்த 4:30 மணிக்கு ஒருத்தர் வந்து என்னோட பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அப்படி உடம்பு ஆட்டி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது வந்து ரொம்ப இயற்கையான விஷயம். உங்களை யாராவது அப்படி குளிக்க கூப்பிட்டுருக்காங்களா? பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? என்ன சார்? பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம நல்லா தூங்கி நம்ம பேர் சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நேச்சர். நாங்கெல்லாம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால சார். நம்ம இப்போ கோவில்ல சாமிக்கு தேங்காய் உடைச்சா அதுல பூவெல்லாம் வருதுங்க சார். அப்புறம் நாங்க கோயில் சுத்திட்டு வந்திருக்கோம் சாமி கும்பிட்டு. அப்போ வந்து காம்பவுண்ட் கந்தாண்ல இருந்து வெளியே பேசுறாங்க சார். போய் செய், தாராளமா செய், அது மாதிரின்ற வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சானா நம்ம எதை தேடிட்டு இருந்தோன்னு தெரியல. ஆனா அவங்க சொன்னது வந்து நமக்கு காதுல கேட்டுச்சுங்க சார். இதெல்லாம் கூட சிக்னலுங்களா சார்? இதுதான் கோடு. ஓகே ஓகேங்க சார். பிரபஞ்சம் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணும். இப்ப இந்த கிளாஸ் எப்படின்னா, நீங்க எல்லாம் வந்து பிளஸ்டு. எப்படின்னா சும்மா எல்லாம் இதுக்கு வர முடியாதுமா. நான் பல முறை நான் வந்து ஒரு நாளைக்கு பல 100 பேர்த்தோட பேசிட்டு இருக்கேன். நானே ஃபீல் பண்ணலாம். ஒரு 20 வருஷம் நான் ஒரு தவறான மனிதனா இருந்துட்டு இன்னைக்கு வந்து 20 வருஷத்துக்கு தவறுனா ரொம்ப தூரம் போயிடாதீங்க. சின்ன சின்ன தப்ப கூட நான் தப்புன்னு ஃபீல் ஆகுறேன். அதனால சரிங்களா? டோட்டலா தப்பு நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா கூட அதை நீங்க தப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கோவம் காட்டினா கூட தப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் அது கண்டிப்பா அதெல்லாம் ஃபீல் பண்ணி இன்னைக்கும் நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறேன். அதுக்குண்டான டைம் எடுத்து ஃபீல் பண்ணி அழுகிறேன். அழுகைக்கு வந்து அளவே கிடையாது. நம்ம வந்து எப்பெல்லாம் நமக்கு அந்த ஃபர்கிவ்னஸ் தோணுதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அது நம்மளை கரெக்ஷன் பண்றதுக்காக. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் இந்த அட்வான்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல என் லைஃப் மாறுச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன், மிஸ் பண்ணாதீங்கன்னு ஃபீல் பண்றதோ தான். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய மாற்றம் இருக்கு. நிறைய உணர்வுகள் வந்து உணர்வுபூர்வமான விஷயங்கள் வந்து நிறைய நமக்கு கிடைச்சிருக்குது. அது வந்து அந்த அட்வான்ஸ்க்கு அப்புறம் தான் அது நடந்தது. ஸோ அதனாலதான் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றது. இது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடந்துச்சுங்க சார். ஒரு காரியம் நடக்க போகுதுங்க, நீ இந்த இடத்துல நிக்காத, ஓடிரு அப்படின்னு சொல்லிச்சு.
ஏன் அதையும் மீறி அந்த இடத்துல காரியம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில செஞ்சுட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கல. ஏன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி எனக்கு கேக்குதுங்க, இது தப்பிச்சு போயிரு அப்படின்னு. ஆனா ம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைச்சதே இது வரைக்கும் கேட்டதே இல்லை. வாழ்நாள் ஒரே ட்ரிப் தான் கேட்டிருக்குங்க அந்த மாதிரி. ஓகே. நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் வாசி. அதனால வந்து எங்க அப்பாவோட கடையில வந்து நான் இருந்தேன். அந்த நான் அந்த 98ல பிரச்சனை நடந்துச்சுல்ல அப்போ. ஆம், எங்க அப்பாவோட கடைய ஃபுல்லா தீ வச்சு எரிச்சு எல்லாமே உடைச்சுட்டாங்க. ஆனா, யார் தெரியுமா வந்து என்ன காப்பாத்துனது? நான் அங்க இருக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிறேன். என்ன வந்து காப்பாத்துனது, அந்த உடைக்கிறதுக்கு முன்னாடி, உடைக்கிறதுக்கு வந்த டீம் லீடர் தான் வந்து என்ன காப்பாத்துனாரு. யார் வந்து காப்பாத்துனாங்க? அ கடைய உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு வரப்போறாங்க அவங்க. அதோட டீம் லீடர் வந்து என்கிட்ட சொல்றாங்க. அ ஆக்சுவலா நானும் அவனும் வந்து ஒரே ஸ்கூல்ல படிக்கிற பசங்க. அதனால வந்து நானும் 12த் அவனும் 12த். ஸோ 2 பேரும் வந்து நாங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஸோ அதனால அவன் வந்து சீக்கிரமா பைக் எடுத்துட்டு வந்து, "டேய் மாப்ள பிரச்சனையா போகுதுடா. உன் கடைய தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. நீ போடா" அப்படின்னு சொல்லி ரூட் எல்லாம் போட்டு குடுத்து என்ன கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டான். ஸோ அந்த மாரி அ என்னோட நண்பன். பட் அவன் தான் என் கடைய உடைச்சான். ஸோ அந்த நிகழ்வு நடந்தது கூட வந்து இதுவும் கடவுளோட ஒரு அனுகிரகம் தான். இதுவும் ஒரு விஷயம் தானே. தப்பு தான் நடக்க போகுது. நமக்குத்தான் அந்த பாதிப்பு. இருந்தாலும் அதுக்குள்ள இருந்து ஒரு நபர் வந்து நம்மள காப்பாத்துறாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ "டேய் நீ என்னடா நீ?" அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு அவன சரட்ட புடிச்சிருக்கலாம். ஸோ அங்க சண்டை போட்டுருக்கலாம். பட் அதெல்லாம் நான் செய்யல. அ அவன் சொன்னான், கேட்டுக்கிட்டேன். நானும் கிளம்பி போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து அ ஒரு காலகட்டத்தில அதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து சில சிம்ப்டம்ஸ் அந்த பிரபஞ்சம் குடுக்கும்போது நம்ம ஏத்துக்கணும். அதே மாதிரி தான் நான் எவ்வளோ டெய்லியும் ஒரு 50,000 சம்பாரிக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ ஒரே நாள்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ என்னன்னா, திரும்ப திரும்ப ஒரு நிகழ்வு உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஒரு நம்பர் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு எப்போ திரும்ப திரும்ப வருதோ, அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. "நீ இத செய்யாத, இத செய்யு, இப்படி பண்ணு, இது உனக்கு வேண்டாம்." இப்படின்னு அது சொல்லும். என்ன பண்ணும்? அது சொல்லும். நீ சொல்லு. நீ சொல்லுங்க. அப்போ அந்த கோடு, அந்த நம்பர்ஸ் ஒரு 3 1 1 1ன்னு இருக்கலாம். 7 7 7ன்னு இருக்கலாம். 786 இருக்கலாம். இல்லன்னா நீங்க போடக்கூடிய அந்த பிள்ளையார் சுழியாக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு கோடு, ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி வந்தாலும் பிரபஞ்சம் நம்மள கம்யூனிகேட் பண்ணுதுங்கிறதும், நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதும் தான் முக்கியம். ஏன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கிறது அப்படின்னால, நெறைய கேட்டுட்டே இருக்கான். நெறைய கேட்கிறான். தான் என்ன கேட்டேங்கிறதே தனக்கே தெரியாது. ஐ வாண்ட் டூ லிசன். அந்த பிரபஞ்சம் வந்து என்ன சொல்லுதுன்னு புரியாம, நெறைய கேட்டுட்டே இருக்கிறது. ஒருத்தன் ஒரு பெரிய மலை மேல வந்து விழுந்துட்டான். பெரிய டீலால விழுந்துட்டான். அப்போ இது வந்து உண்மையா நடந்தது. அப்ப அந்த விழுந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து ஒரு கொம்ப புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த டைம்ல வந்து என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கடவுளே காப்பாத்துன்னு கத்துறாப்புல. அப்போ ஒரு சப்தம் வருது. நீ அந்த கொம்ப உட்டுரு. என்னன்னு? அந்த கொம்ப நீ உட்ரு. கண்டிப்பா நீ வந்து காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. அந்த சவுண்ட் வந்து கேக்குது. ஆனா அவன் நம்பல. புரியுதுங்களா? ஆனா அத உட்டிருந்தா கீழ ஒரு பெரிய பாறை இருக்கு. அதுக்கு மேல போய் உட்கார்ந்திருக்கலாம். தப்பிச்சிருக்கலாம் அன்னைக்கு. உயிராவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிம்ப்டம், ஒரு விஷயம் அவனுக்கு அறிவிக்கப்படுது. நீ வந்து அந்த கொம்ப உட்ரு அப்படின்னு சொல்லி. அப்போ கீழ குனிஞ்சு பார்த்து அ அந்த கொம்ப விட்டுட்டு குதிச்சிருக்கலாம். சோ அத வந்து அவன் நம்பல. அத செய்யல.
அந்த கொம்பை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தான், மயங்கி விழுந்து இறந்துட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு உதவி கேட்டீங்கன்னா அது உடனே உதவி செய்யறதுக்கு ரெடி ஆயிடும். அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு முக்கியத்துவம். ஆனா நீங்க அதை ரிசீவ் பண்ணலைன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் வந்து அதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஃபோர்ஸா உங்கள்ட்ட சொல்லும், கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தும், உங்களை கொஞ்சம் டைட் பண்ணும். நான் சொல்லியிருக்கிறேன் அதை கேளு அப்படின்னு சொல்லும். என்ன பண்ணும்? உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து கொடுக்கப்படும். அந்த உதவிக்கு வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்க அதை ரிசீவ் பண்ண மாட்டீங்க 90%. ஏன்னா அதனாலதான் என்ன சொல்றதுன்னா, நிறைய கேட்காதீங்கன்னு சொல்றது. நிறைய கேட்டா நீங்க நிறைய ரிசீவ் பண்ண மாட்டீங்க. நிறைய கேட்டா என்ன பண்ண மாட்டீங்க? நம்ம இது அந்தந்த தேவைக்கு அப்பப்போ கேட்டுனே இருந்தோம்னா எது நிறைவேறுச்சு எது இப்ப தேவைன்னு நமக்கே கன்ஃபியூஸ் வந்துடும் சார். இல்ல, அந்த கன்ஃபியூஸ்ட் எல்லாம் கடவுள் வந்து தயாராக இல்லை. நீ கேட்டது எல்லாமே கொடுத்துட்டே தான் இருக்காரு. நீ எதை கேட்டாலும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு, வந்துட்டே தான் இருக்குது. ஆனா ரிசீவ் பண்றதுக்கு அந்த இடத்துல நீங்க இல்ல. அது உணர்வுபூர்வமா அனுபவிக்க கூட நிலையில கூட நம்ம இருக்க மாட்டோம் இல்லைங்க சார். அந்த இடமே நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதாவது ஒரு 4 பிளாட்ஃபார்ம்லயுமே இதுல வருதா அதுல வருதான்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ட்ரெயின் ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ட்ரெயின்ங்கிறத விட ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் போறீங்க, உங்களுக்கு சரியா படிக்க தெரியாதுன்னு வச்சுங்க, தமிழ் தெரியாது. நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்க பஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? யார்கிட்டயாவது கேக்குறீங்க, அவர் சொல்றாரு அந்த 3வது ரோல போய் நில்லுங்கம்மா, 4வது வண்டி தான் உங்க வண்டின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 3 ரோலையுமே 4வது இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்க வண்டி ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? தெரியாதுங்க சார். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா எல்லா இடத்துலயும் கை வச்சுட்டே போறது, எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயத்த செஞ்சுட்டே போறது. சோ அப்ப என்ன ஆகும்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நம்ம எங்க நம்ம வண்டி வந்து நிக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அலாட்டா இருக்கிற மாதிரி 3யுமே வந்து அறிவில கொண்டு வர்றது. 3 பிளாட்ஃபார்ம், ஏன்னா அவன் சொன்னதை நம்ப அவன் என்ன பண்றது, 3 பிளாட்ஃபார்ம்லயே 4ஆம் நம்பர் பஸ்ஸை எதிர்பார்க்கிறது. அப்ப இது வந்து என்ன ஆகும், கடைசியில அந்த பஸ் வந்து போயிடும். நீங்க இங்கிருந்து 1 இருந்து 3ஆவதுக்கு ஓடுறக்குள்ளார அங்கிருந்து அந்த வண்டி போயிடும். சோ இப்படியே வந்து உங்க வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து நம்ம எப்பவுமே என்ன ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது வந்து ஒரு தடவை நீங்க ஒண்ணு கேட்டுட்டீங்கன்னா அது கொடுத்துரும். ஆனா அதை நீங்க ரிசீவ் பண்ணலைன்னா அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணும். ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா வேற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும், இல்லைன்னா சொல்லும். அப்போ நீங்க வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு நான் எனக்கு சொன்ன மாதிரி தான். என்னோட அந்த பிசினஸை வந்து நீ ஸ்டாப் பண்ணு, ஹோல்டு பண்ணுன்னு ஒரு விஷயம் சொல்லிருச்சு. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் இருந்தனால திரும்ப 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 அது வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்குது, இது நீ பண்ணு. அப்போ வேற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அதே நல்லா பிசினஸ் ஓடிட்டு இருக்கிற கடை அது ஸ்லோவாக ஆரம்பிக்கும், பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணுதுன்னா நீ அங்க நிறுத்துன்னு திரும்ப சொல்லுது. ஐயோ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, கொடுக்கலாம்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை ஆகுது. ஒரு கார் வச்சிருக்கிறோம், வித்தரலாம்னு நினைக்கிறோம், அந்த விற்கணும்னு நினைக்கும் போது அது ரிப்பேர் ஆகும். வீட்டுல ஏதாவது ஒரு கேஜெட் வச்சிருக்கீங்க, ஒரு போன் வச்சிருக்கீங்க, வித்தரலாம்னு நினைச்சீங்கன்னா அது ரிப்பேர் ஆகும். ஏன்? அதை விற்க கூடாது, வச்சிருக்கலான்றது தடை பண்ணுதா சார்? அந்த பொருளை நீங்க விற்கலாம், நல்ல பொருள் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த நல்ல பொருளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும், கெட்டதா மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சார் அப்ப ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதானே சார் எல்லாமே? இல்ல, மனிதர்கள் வேற, பொருட்கள் வேற.
அப்படிலாம் கிடையாது. அவங்க கிட்ட யார் ஒதுங்கிக்கல நம்ம. நம்ம நிறைய சரி தப்பான மனிதர்கள்கிட்ட பழகுறோம், தொடர்பு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறோம், அன்பா பழகுறோம். அப்ப வந்து திடீர்னு அவங்களுக்கும் நமக்கு ஒரு இது வந்துடுச்சுன்னா, அப்ப இவ்வளவு நாள் அன்பு வச்சது மறுபடியும் தடைப்பட்டுடுமான்னு ஒரு பயம் வந்துருச்சுங்க சார். இல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்கள கம்ப்ளீட்டா மன்னிச்சிடணும். நம்ம தான் அந்த இடத்துல இருக்கிறோம். சார் நம்மளால நீங்க அதை என்ன கரெக்ட் பண்ண முடியும். பிரபஞ்சத்தை கேட்கறத பத்தி சொல்றீங்க சார்? எஸ் அது என்ன கேட்கறோமோ நெகட்டிவா கேட்கறேன், நெகட்டிவ் தான் கொடுக்கும். பாசிட்டிவ் கேட்டா பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா சார்? நெகட்டிவ் தராது சார். ஏன்னா உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கறது தான் உங்களுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது. உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் நெகட்டிவ வந்து உங்களுக்கு உள்ள அப்ளை பண்ணாது. ஆனா நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ள வரும். ஒரு டம்ளர்ல வந்து வயிற்றுப்போக்கு மருந்து இருக்கு. ஒரு டம்ளர்ல வந்து பால் இருக்கு. 2மே வெள்ளை கலர்ல இருக்கு. நீங்க உங்க குழந்தைக்கு எதை கொடுப்பீங்க? எதை சார் கொடுப்பீங்க? பால் தான் கொடுப்போங்க சார். ஏன்? வயிற்றுல போறதார கொடுப்பாங்களா சார்? சாதாரண மனுஷனே நீங்க எப்படி இருந்தா உங்களை படைச்ச கடவுள் என்னங்க தரும் உங்களுக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தரும்? நன்மை மட்டும்தான் சார் தரும் நன்மை சார். தான் சார் தரும், நல்லதுதான் சார் கொடுக்கும். எந்த கெட்டதுமே உங்களுக்கு கொடுக்காது. உங்களை நிறுத்தும். உங்களை என்ன பண்ணும்? தடை செய்யும். அதை செய்யாதேன்னு தான் சொல்லும் தவிர நெகட்டிவ் எல்லாம் கொடுக்காது. நெகட்டிவ் உனக்கு வருதுன்னு காண்பிக்கப்படும். ஏன்னா ஒரு நன்மை இருந்தா கண்டிப்பா தீமை இருக்கும். கடவுள் இருந்தா சைத்தான்கிற அந்த தவறான நிகழ்வு வந்து கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். இல்லையா? இருக்குமா இருக்காதா? கடவுள் இருந்தா எதிர்வினையில வேற ஒரு கெட்டது இருக்கத்தான் செய்யும். சோ எதுக்கு அப்படின்னா நீங்க கடவுளை உணரணும், இந்த பிரபஞ்சத்தை உணரணும் அப்படின்னாலே ஒரு ஆப்போசிட்டான ஒரு பிளாக் வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த நிகழ்வு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் நெகட்டிவ். அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா உங்களுடைய இன்னர் எனர்ஜி நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அது வந்து பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள். புரிஞ்சிருச்சா? யாரு நெகட்டிவ கொடுக்குறா? நம்ம தான். கடவுள் கிடையாது. பிரபஞ்சம் கிடையாது. அது வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட்டை தான் நமக்கு கொடுக்கும். நமக்கு வந்து அது கொடுக்கும் போதே என்ன பண்ணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது சூட் ஆகுமோ எது உங்களுக்கு சிறந்ததோ அதைத்தான் கொடுக்கும் தவிர மாத்தி கொடுக்கவே கொடுக்காது. அததான் சொல்றது விதைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இப்போ நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறதே வந்து நமக்கு எல்லாமே ப்ரீ பிளானா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ப்ரீ பிளானான நிகழ்வுகளை வந்து நம்ம புரியாம நம்ம ஒரு இடத்துலயும் வந்து தவறான விஷயங்களை வந்து அதோட கோடை வந்து புரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலச்சக்கரம் நமக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அதோட கால்குலேஷன்ல கண்டிப்பா நமக்கு வந்து ப்ராப்ளம் இஸ் டு நாட் நோ ஹவ் டு யூஸ். ஏன்னா உங்களுக்கு சோதனை வந்தாதான் நீங்க கடவுளை பத்தி சிந்திப்பீங்க. அதுக்குதான் உங்களுக்கு சோதனை கொடுக்கறது. அப்ப அதான் சொன்னேன்ல, நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் கேட்டுட்டீங்க. கேட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? அதை மறந்துடுவீங்க. மறந்துட்டு அதை பத்தி திரும்ப கேட்கவே மாட்டீங்க. அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அதை ஞாபகப்படுத்தும். ஏய் நீ ஒழுக்கமா அதை செய்ய அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதுதான் நெகட்டிவான நிகழ்வுகள். அந்த நெகட்டிவான விஷயத்து மூலமாக உங்களை நன்மைக்கு கொண்டு போகும். அப்ப அந்த நன்மை எப்ப வந்து நீங்க கடவுளை உணர முடியும்னா நீங்க தவறுகள் செய்யும் போதும் நீங்க நஷ்டத்துல இருக்கும் போதும் நீங்க கஷ்டத்துல இருக்கும் போதும் அதிகமாக கடவுளை பத்தி சிந்திப்பீங்க. கடவுள் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி நீங்க சிந்திப்பீங்க. அந்த இடத்துக்கு அதிகமா டிராவல் பண்ணுவீங்க. அதே வந்து எப்ப நம்ம ஒரு கோலாகலத்துல இருக்கிறோமோ
எப்போ வந்து ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறோமோ அந்த டைம்ல நீங்க கடவுளை வந்து அதிகமா சிந்திக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குமே பதில் சொல்லக்கூடியதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி எப்ப அந்த ரிப்ளை கொடுக்குதோ, அது வருதோ, இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து வானத்துல அப்படி விட்டுறீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல அப்படியே வந்து இங்கிருந்து வானத்துல போய் அங்கிருந்து மேகங்களை கடந்து, அங்கிருந்து இன்னும் தொலை தூரமா கடந்து, நம்ம ஓசோன் படலம் எல்லாம் கடந்து, இந்த பூமியிலிருந்து வெளியே போய் ஒரு சூரியன் வரைக்கும் நீண்டு போகும். அந்த செய்தி இப்படி போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது கடவுள் வந்து அந்த இடத்துல ரிசீவ் பண்றாரு. அந்த பிரபஞ்ச சக்தி வந்து ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிட்டு, ஓ உனக்கு இது வேணுமா, சரி ஓகே, இத வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி அதே ஜெராக்ஸ் காப்பியை திருப்பி விடுது. அந்த அங்கிருந்து மேல இருந்து வந்துட்டே இருக்குது. அது வந்துட்டே இருக்கும்போது நீங்க வந்து இந்தியால இருந்து அனுப்பியிருக்கிறீங்க. எங்க இருக்கணும் நீங்க? இந்தியால தான் இருக்கணும். திருவண்ணாமலையில தான் இருக்கணும். இல்லைன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கணும். நீங்க பாட்டுல சென்னைக்கு போய் உட்காந்துட்டா அந்த போஸ்ட் எங்க போய் சேரும்? அட்ரஸ் திருவண்ணாமலைன்னு போட்டு நம்ம உமா மேம் வீட்டுக்கு அட்ரஸ் எழுதி அனுப்பியாச்சு. இங்கிருந்து இந்த அட்ரஸ்ல இருந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அது மேல அப்படியே போயிட்டு அந்த இடத்த தொட்டுட்டு அங்க சிக்னேச்சர் போட்டாச்சு. ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லி போட்டு ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வரும்போது உமா மேடம் என்ன பண்றாங்க? சென்னைக்கு போயிட்டாங்க. உங்க அட்ரஸ்க்கு உங்க பொருள் வந்து சேருமா? கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது சார். கிடைக்காது. ஏன்னா நீங்க அங்க இல்ல. ஸோ அது என்ன ஆகும்? திரும்ப வானத்துல போயிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஆனா வந்து பிரபஞ்சம் வந்து சும்மா விடாது. உடனே என்ன பண்ணும்? கிரெடிட் கார்டுக்காரர் மாதிரி நீங்க வாங்கின கடனை திரும்ப அவனை புடிச்சு எங்கிருந்தாவது அட்ரஸ பக்கத்து வீட்ல எல்லாம் கேட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி அங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுத்து செய்யும். ஸோ பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை தேடி வரும். தேடி வரும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க திரும்ப அப்பதான் திரும்பி பார்ப்பீங்க. ஐயோ நம்ம இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா கரெக்ட், நம்ம அங்கேயே போயிடலான்னு. அங்க வரும்போது அது திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பிரபஞ்ச சக்தியை பொறுத்தவரையில அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இதை எப்படி சொல்லணும்னா ரிப்பீட்டடா ஒரே விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியும். ஒரு விஷயம் இது மாதிரியே நான் ஆல்ரெடி ஃபீல் ஆயிருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் ஒரே நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்குது? ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பாரு, கொஞ்சம் லாஸ் வரும். அடுத்தடுத்து எதை செஞ்சாலும் அதே மாதிரி லாஸ் வரும். அப்ப என்ன அர்த்தம்? நீ பிசினஸ் பண்ணாதேன்னு அர்த்தம். நீ இங்க இன்வெஸ்ட் பண்ணாதே, இந்த காலகட்டத்துல நீ இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு அர்த்தம். அப்ப ஹோல்டு பண்ணிட்டு நீங்க வேலைக்கு போகணும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம புரியறது எப்படி புரியணும் அப்படின்னா இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலயும் ஒரு கோடு தான் வரும். அந்த கோடு எப்படியாக இருக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் கனவுல வரலாம், உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து பாட்டு பாடலாம், ஒரு டிவியில நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கும், அதுல அந்த ஆக்டர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. அந்த வார்த்தை வந்து அந்த ஆக்டர் சொல்லுவாரு. சினிமா பார்த்துட்டு இருக்கிறீங்க, சினிமா ஓடிட்டே இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், அதுக்குண்டான ஆன்சரை அந்த ஹீரோ சொல்லுவான். நீங்க போன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க, நீங்க ஒரு விஷயத்த கேட்டிருப்பீங்க, அது டக்குன்னு அந்த ரீல்ல வந்து அவர் அது மாதிரியே பேசுவாரு. இதை செய்ய இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி வந்து கோடா தான் வரும். அது வந்து படமா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், புயலா இருக்கலாம், மழையா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பிக்சர்ஸா இருக்கலாம், ரீல்ஸா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கிறனால இன்னைக்கு வந்து உங்களோட ரீல்ஸா இருக்கலாம், உங்களோட சினிமாவா இருக்கலாம், உங்களுடைய ஒரு நாடகமாக இருக்கலாம், உங்களுடைய சைன் போர்டாக இருக்கலாம், உங்களோட காரா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு தடை செய்யும், அதை வந்து சொல்லும். நீங்க அதை ரிசீவ் பண்ணாம அலட்சியப்படுத்திட்டு விட்டுட்டீங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்?
இது நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் தான் வரணும். உங்க ஃபாதரை சரிப்படுத்துறதுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் தான் வரணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்க ஃபாதர் வந்து ஏதோ சம்திங் உங்கள்ட்ட சொல்றதுக்கு முயற்சி செய்யறாரு. அவரு கூட நீங்க நேரடியா பேசித்தான் பேசுறதுக்கு வந்து நீங்க இந்த இந்த டெக்னிக்கை கத்துக்கணும். கத்துக்கிட்டு தான் நீங்க அதை செய்ய முடியும், வேற வழியே கிடையாது. அட்வான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம சரிப்படுத்தலாம். அங்க உங்க அப்பா ரெகுலரா வராரு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல தான் அந்த டெக்னிக் சொல்லி தரும். ஸோ அந்த அடிப்படையில வந்து நீங்க அதை கத்துட்டு தான் அதை செய்யணும். அதுல நிறைய கரெக்ஷன் இருக்கு, நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும். நீங்க உங்களை மாத்திக்கணும், உங்களை நிறைய ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை செய்ய முடியும். அதனால அந்த உணர்வுபூர்வமான அந்த நிகழ்வுகளை வந்து நீங்க புரிஞ்சுட்டு அதை செஞ்சீங்கன்னா சரிப்படுத்திக்கலாம். ஓகே. இந்த பிரபஞ்சத்தை உணர்றது அப்படிங்கிறதே வந்து இந்த கனவு, சினிமா, படம், பாட்டு, அதே மாதிரி வந்து நிறைய சைனு, கோடு, நம்பர்ஸ் இப்படி எல்லாம் தான் வரும். இதுதான் அதோட லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை வந்து நீங்க இந்த கனவுகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து அதை வந்து கத்துக்க முடியும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் முக்கியம். இதுல என்ன ப்ராப்ளம்? நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறது இதுல ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறதும் இந்த கடவுளோட நன்மை அப்படிங்கிறதும் அதோட தொடர்பு அப்படிங்கிறதும் ஒரு விதமான ஒரு அலைவரிசையை சார்ந்தது. அது எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, அதோட தொடர்பு வரும் பொழுது நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அறிவிக்கப்படும். நிறைய விஷயங்கள் நம்மளால உணர முடியும். இந்த உணர்வுகள்லாம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து நீங்க வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட டிராவல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்ன முடியாது? உங்களால பிரபஞ்ச சக்தியோட தொடர்புல இருக்க முடியாது. அப்ப அந்த தொடர்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் காண்பிக்கப்படும். அப்ப அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும், ஒரு நாலேஜ் வேணும். அப்பதான் வந்து அதை வந்து முழுமையா நீங்க செய்ய முடியும். என்ன எதனால? ஏன்னா அந்த அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து பிரபஞ்சத்தோட தொடர்புல வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நிகழ்வுகளுமே நமக்கு வந்து சிங்க் ஆகும். இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா இன்னொரு விஷயம் வந்து மிங்கிள் ஆகும். இதுவும் வந்து ஒரு கனெக்ட் ஆகும். இது அன்னைக்கு பண்ண மாதிரியே இருக்குது, அதே மாதிரி இதுவும் சொல்லப்படுது, இதுக்கும் அதுக்கும் கோ இன்சிடென்ட் ஏதோ இருக்குது. ஏன்னா ரொம்ப சாதாரணமா கோ இன்சிடென்ட் எல்லாமே வந்து பிரபஞ்ச சக்தி மூலமாக வருவது கிடையாது. அது வந்து ஒரு கனெக்டிவிட்டியோட அது வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை, ஒரு டிசிஷனை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா ஏதாவது ஒரு கோடு வரும், ஏதாவது ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் மூலமாக உங்களுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதிலை நீங்க ரிசீவ் பண்ற மனுஷனா இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இருப்பீங்க? அதை ரிசீவ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பேன். உங்களுக்கு புரியும், இதை நம்ம செய்ய வேண்டாம், இங்க நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இதுக்குள்ள போக வேண்டாம்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலை நீங்க வந்து உணரும் பொழுதுதான் அந்த பிரபஞ்சத்தை உணர்றீங்கன்னு அர்த்தம். இந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கலன்னா பிரபஞ்சத்தை நீங்க உணரலைன்னு அர்த்தம். நீங்க நிறைய கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. நிறைய விஷயம் வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் பயங்கர ஸ்பீட்ல ஓடிட்டே இருக்கிறான், நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். அந்த பிஸியில கடவுளையும் திரும்பி பார்க்கறது இல்ல, பிரபஞ்சத்தையும் திரும்பி பார்க்கறது இல்ல, தன்னோட ஒய்ஃபை கூட திரும்பி பார்க்கறது இல்ல. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா, நம்ம நிறைய உழைச்சு நிறைய சம்பாரிச்சு நல்லாயிரலாம் நினைச்சிட்டு இருக்கிறான். கடைசியில பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் குத்துருவாங்க. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னாலே அததான் சொல்லுவேன் நான் நிறைய இடத்துல. உங்க அப்பா நிறைய சம்பாரிச்சாரு, நல்ல நிலைமைக்கு வந்தாரு, நிறைய விஷயம் செஞ்சாரு. நீங்க நிறைய சம்பாரிச்சீங்க, நல்ல விஷயம் செஞ்சீங்க, எல்லாமே பண்ணீங்க. அப்புறம் ஏப்பா நீங்க லாஸ்ட் எண்ட்ல கஷ்டப்படுறீங்க? உங்க வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்க சொந்த மகனே உங்களை ஏமாத்திட்டாங்க.
இல்லையா? உங்க கணவனே உங்களை ஏமாத்திட்டாங்க. ஒருத்தர் வந்து வேற லெவல்ல சம்பாரிச்சாங்க. எல்லாருமே வந்து கண் திறந்து அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. வாவ்! பயங்கரம் அப்பா அப்படின்னு. அந்த மனைவி வந்து நிறைய அ என்ன சொல்றது? ஒரு அளவு கடந்த ஒரு வேலைகள வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மோசமான வேலைகள வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா, கடவுள் வந்து அவங்களுக்கு அருளிக் கொண்டே இருந்தார். இங்க என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கணவன் வேற ஒரு மனைவிய கல்யாணம் பண்ணிட்டார். 0 ஆயிடுச்சாங்க. அந்த முதல் மனைவியோட வாழ்க்கை 0வாக மாறிடுச்சா? சோ கம்யூனிகேட் பண்ணும்போது, நம்ம சரியான முறையில பிரபஞ்சத்த கம்யூனிகேட் பண்ணணும். அது இந்த பொண்ணுக்கு தெரியல. சோ அந்த மனுஷனுக்கு அந்த கணவனுக்கு கம்யூனிகேஷன் கரெக்ட்டா கிடைச்சது. சோ அவன் வந்து அவனோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த நன்மையும், தீமையும் எல்லாமே செஞ்சுட்டே போயிட்டே இருந்தான். ஆனா இந்த பெண் தீமை மட்டுமே நிறைய செஞ்சாங்க. அங்க என்ன பாதிப்பு கொடுக்கப்பட்டுச்சுங்க? அந்த கணவன் வேற கல்யாணம் பண்ணிட்டான். அவன் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, "இங்க விட எனக்கு அமைதி அங்க இருக்குது. இங்க விட அங்க ஒழுக்கம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இதுதான் கர்மா. இதுதான் பிரச்சனை. இதுதான் நீங்க ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். இந்த மாரி நான் பயங்கர நான் பயங்கர அப்படி, இப்படி, நான் வந்து பெருமிதம் கொள்ளக்கூடிய மனிதன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா, நீங்க கம்யூனிகேட் ஆகலைன்னு அர்த்தம். நீங்க பெருமையில வந்து மிதந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் கட் பண்ணும். இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள கட் பண்ணும். கட் பண்ணும்போது நீங்க முடிஞ்சீங்க. அவ்வளவுதான். இந்த பொண்ணு நினைச்சு பார்த்திருக்குமா? 5 ஸ்டார் ஹோட்டல் லைஃபு, பயங்கரமா ஸ்டாஃபு, அப்படி தண்ணி எடுத்துக்கிறதுக்கு கூட ஒரு ஆளு, இப்படியெல்லாம் இருக்கும்போது காட்டுன திமிரு, கடைசியில என்னாச்சு? அது எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா, அந்த லைஃபே முடிஞ்சிருச்சு. இதுதான். இந்த மாதிரி வந்து நெறைய உங்க லைஃப்ல நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் நமக்கு என்ன இருந்தாலும் பெருமை கொள்ளாம, அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம வந்து சரண்டர் ஆகணும். நம்ம என்ன ஆகணும்? சரண்டர் ஆகணும். அடிபணியணும். சோ அந்த தன்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கனவுகள் மூலமா தான் பிரபஞ்சம் வந்து நம்மள தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இலியாஸ் ஓவே அப்படிங்கிறவரு எத கண்டுபிடிச்சாரு? யாருக்கா தெரியுமா? தெரியாது இல்லையா? ஓகே. தையல் மிஷின கண்டுபிடிச்சவரு. அப்போ அவரு வந்து அவரோட வாழ்க்கை வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, எனக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து அந்த அவங்க வந்து அரசர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர். அந்த கனவுல வந்து நீ உடனடியாக அந்த அரசர் வந்து ஆர்டர் போடுறாரு. நீ அந்த தையல் மிஷின உடனடியா நீ வந்து முழுமைப்படுத்தி ஆகணும். இல்லன்னா உன்ன கொன்னு போடுவேன்னு சொன்னாரு. ஸோ இவரு வந்து போய் படுத்து தூங்கிட்டு கடவுள்ட்ட பிரபஞ்சத்திட்ட நல்ல ஒரு இது ப்ரே பண்ணிட்டு படுத்துட்டாரு. தூக்கத்துல சொல்றாங்க, அந்த அரசரோட சிப்பாய் வந்து தன்னோட கண்ண வந்து ஓட்ட போடுறாங்க. தன்னோட கண்ண வந்து கூர்மையான ஒரு ஊசி மூலமாக தன்னோட கண்ணை துளையிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து காண்பிக்கப்படுது. ஆனா இது ஒரு சைன் இல்லையா? இது வந்து ஒரு அறிகுறி. இத வச்சுட்டு அவரு தூக்கத்திலிருந்து டிஸ்டர்ப் ஆகி பயந்து எந்திரிச்சு உட்கார்ந்து ஆலோசனை பண்றாரு. கூர்மையான ஊசி, அதுல தொலை போடணும் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அப்போ அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஊசியில கூர்மையான ஊசியில ஒரு துளை இட்டுட்டு, அதுல வந்து அந்த நூல கோத்து தைச்சாரு. அந்த மிஷின் சக்சஸ் ஆக மாறிடுச்சு. சோ தன்னோட வாழ்க்கை வரலாறுல அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கனவுகளை பற்றிய ஒரு ஆதாரம் இது. இந்த ஆதாரம் வந்து அவரு முழுமைப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாரு. நான் இந்த மாரி கனவுல பார்த்ததன் காரணமாகத்தான், இன்னைக்கு வந்து தையல் மிஷின்,
தைக்கக்கூடிய ஊசிகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. என்னன்னா அதுக்கு அவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குதுங்க, அந்த அரசரோட சிப்பாய் வந்து தன்னோட கண்ணுல கூர்மையான ஊசியை வைத்து குத்தினார். அதுதான் வந்து சிம்டம். சோ இந்த மாதிரி தான் நமக்கு எதையோ எல்லாம் காண்பிக்கப்படும். இந்த மாதிரி காண்பிக்கப்படக்கூடிய விஷயங்களை வச்சுதான் அந்த ஐடியால அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஒரு சைன் நமக்கு என்னென்ன கொடுக்கப்படுகிறதோ, என்னென்ன குறியீடுகள் கொடுக்கப்படுகிறதோ, என்னெல்லாம் வந்து நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ, அதை அடிப்படையில நம்ம என்ன பண்ணோம், நம்மள வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்ம விஷயங்களை வந்து நம்ம அந்த கனவுகளின் பலன்கள் மூலமாக நம்ம வந்து பிரபஞ்ச சக்தி நம்மகிட்ட இது சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிய முடியும். இதுக்கு வந்து நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்க செய்யணும். அந்த மாதிரி செய்யும் போதுதான் உங்களுக்குள்ள நீங்க டெவலப் ஆவீங்க. உங்களால வந்து அந்த லாங்குவேஜை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த லாங்குவேஜை படிக்கணும், பழகணும். அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதெல்லாமே வந்து நம்மளுடைய அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல இதை பத்தி எல்லாம் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறோம், நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஸோ அதையெல்லாம் வந்து மறக்காம நீங்க வந்து கத்துக்குங்க. ஏன்னா ஸ்டீவ் ஜாப் அப்படிங்கிறவர் யாருங்க? ஆப்பிள் நிறுவனத்துடைய தலைவர் இல்லையா? அவருதான் வந்து ஆப்பிள் கம்பெனி ஓனர் ஸ்டீவ். அப்போ அவரும் வந்து அவரோட கனவை பத்தி சொல்றாரு. அவரோட கனவுலையும் வந்து இந்த கடித்த ஆப்பிள், அதே மாதிரி வந்து அவரு வந்து அந்த ஒரு கனவு வருதாமா அவருக்கு. என்னன்னா, நீ போய் ஒரு விஞ்ஞான அடிப்படையில அந்த எலக்ட்ரிக் பொருட்களை வந்து அதிகமா விற்பனை செய்யக்கூடியவனாக அதை வந்து எலக்ட்ரிக் விஷயங்களை, அதே மாதிரி வந்து இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து அவரோட ட்ரீம்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்குது. அந்த அடிப்படையில தான் வந்து இவர் என்ன பண்றாருன்னா, இதை வந்து கத்துக்கிறாரு, இந்த டெக்னிக்கை வந்து கத்துக்கிறாரு. அந்த ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்ட அப்புறம்தான் ஏதோ யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறாரு. அந்த எலக்ட்ரானிக் அதை பத்தி ஏதோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து தொடங்குறாரு. ஸோ அந்த அடிப்படையில தான் அந்த கம்பெனியே தொடங்கப்பட்டது. அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய கனவுல அறிவிக்கப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணி என்னோட இன்னர் எனர்ஜி மூலமாக நான் உணர்ந்துதான் இன்னைக்கு வந்து இந்த ஆப்பிள் நிறுவனத்தையே நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன். நான் வந்து யாரும் எங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல வந்து ஏதோ ஒரு பேட்டர்னோ எடுத்துட்டுலாம் வந்து இன்னைக்கு நான் இதை வந்து உருவாக்கல. எனக்கு வந்து நிறைய கனவுகள் வந்துச்சு. அந்த கனவுகள்ல வந்து இதெல்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து பல குறியீடுகளாகவும் பல நம்பர்ஸாகவும் எனக்கு உணர்ந்தேன். அந்த இன்னர் எனர்ஜி இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் சொல்லலைங்க. அத ப்ரூஃபோட நான் பேசுறேன். நீங்க வேணா அவரோட ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அது நம்ம வந்து இது கதையோ இல்ல வந்து வேற ஏதாவது காமிக்ஸோ படிச்சுட்டு எல்லாம் சொல்லல. இதெல்லாம் வந்து உண்மையான மனிதர்கள் சொன்ன கருத்தை வந்து நம்ம சொல்றோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க இன்டர்நெட்ல போய் அவரை பத்தி அவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி படிச்சீங்கன்னா தெரிஞ்சு போயிட போகுது. அவரும் வந்து கனவுகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. கனவுகளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட இன்னர் எனர்ஜியை வந்து ஃபீல் ஆகுங்க. அந்த இன்னர் எனர்ஜி மூலமாக உங்களுடைய ஆழ் மனது சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை வந்து நீங்க கேளுங்க. அது வந்து நிறைய பதில் சொல்லும் உங்களுக்கு. அந்த மாதிரி பதில்கள் வந்து உங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும்னு அந்த மனுஷன் கூட சொல்லியிருக்காரு. ரைட் பிரதர்ஸும் இதையே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிறந்த பட்டாம்பூச்சியாகத்தான் நம்ம இருப்போம். ஏன்னா பட்டாம்பூச்சி தன்னோட வாழ்க்கையை அழித்து கொண்டு அந்த லாவாவாக மாறி அந்த லார்வா வந்து அந்த பூவிலிருந்து அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்து அழகான பட்டாம்பூச்சியாக பறக்குது. இது என்ன சிம்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, கனவுகள் வந்து இந்த அடிப்படையில தான் இருக்கும், டைரக்டா இருக்காது. நாளைக்கு வந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்னா இந்த டிராவலை வந்து டைரக்டால காமிக்காது. நீங்க அப்படியே போகும்போது ஏசி போட்டு அப்படியெல்லாம் காமிக்காது. அது வந்து ஒரு சிம்டமா இருக்கும். நீ இதை செய்யாத அப்படிங்கிறது. எப்படின்னா இப்போ பட்டாம்பூச்சியோட லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது என்ன அர்த்தம்? நீ வந்து எங்கெல்லாம் தோத்து போறியோ, எங்கெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியோ, இதுக்கப்புறம் நீ மரணத்துக்குள்ளார போயிட்ட. இது வந்து உன்னோட வாழ்க்கை இதோட 0. ஏன்னா ஒரு
அது மேலையெல்லாம் நிறைய அதோட பஞ்சுகள்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி, இப்போ அதுக்கப்புறம் தானே அது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. அப்போ என்ன ஆகுது, லைஃப் டோட்டலா முடிஞ்சிருச்சு அப்படின்னு காண்பிக்கப்பட்டு, ஆனா வந்து திரும்ப அது வந்து அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறி மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு பட்டாம்பூச்சியை காமிப்பாங்க. சோ அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற தொழில் எந்த அளவுக்கு மோசமா போனாலும், நீ லாஸ் ஆனாலும், நீங்க தோத்து போனாலும், உனக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அறிவிக்கப்படுது. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நாய்க்கு நிறைய இருக்குது. ஒரு ஒரு குதிரைக்கு இருக்கு, தண்ணிக்கு இருக்கு, உங்களுடைய மலம் பார்த்தா என்ன நடக்கும் இருக்கு, தங்கம் பார்த்தா என்ன நடக்கும் இருக்கு, பணம் பார்த்தா என்ன நடக்கும் இருக்கு, மரண வீட்டை பார்த்தா என்ன நடக்கும் இருக்கு, மரணத்தை பார்த்தா என்ன நடக்கும் இருக்கு, மரணம் எப்படியெல்லாம் காண்பிக்கப்படுதோ அதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் தான். இந்த குறியீடுகள் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கோட் எல்லாமே புரிஞ்சுக்கணும், அந்த நம்பர்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரியறதுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், கொஞ்சம் நிறைய விஷயம் கத்துக்கணும். அதையெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால செய்ய முடியும். அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிரபஞ்சத்தை வந்து நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலே நமக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். அதாவது ரொம்ப சீப்பா இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு நிறைவான மனிதராக நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைவான மனிதரா இருக்கிறது மட்டும் இல்ல, மைண்ட் ரிலாக்ஸாவும் இருக்கணும். ரொம்ப டென்ஷன் அடிச்சு ஓடுன்னு ஓடி எல்லாத்தையும் அரிபரியில செய்யக்கூடிய மனிதரா கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது வந்து உங்களை ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி வந்து எழுதுற பழக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணும். மேக் ஜேர்னலிசம், அதாவது நீங்க வந்து ஒரு கதையாசிரியரை போல நீங்க இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களோட வாழ்க்கை வரலாறை எழுதக்கூடியவராக இருக்கணும். அந்த நம்ம உள்ள வரக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பதில் வரும். அதே சார் மாதிரி எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க சார் ஒரு அரியடி காத்துச்சிங்க சார். நான் அப்ப வந்து விளக்கு பயிற்சின்னு ஒண்ணு வந்து செஞ்சேங்க சார். ஒரு எப்படி ஒரு 30 நாள் பக்கமா செஞ்சிருப்பேங்க சார். டெய்லியும் நைட் 1/2 மணி நேரம் அந்த மையத்தை மட்டும் கவனிக்கிறதுங்க சார், விளக்கு வச்சு. அது செஞ்சேன். ஆனா என்னால அது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனா நிறைய எண்ணம் வரும். கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க சார். லாஸ்டா வந்து அந்த மையத்துல எனக்கு தெரிஞ்சதுங்க சார், இப்ப நாளைக்கு வந்து எங்க சித்தப்பா இறக்குறாருன்னா எனக்கு வந்து அந்த கரெக்டா தெரிஞ்சதுங்க சார். கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு அவர் பேரு அவர் போட்டோ நல்லா ஒரு 2 தடவை காட்சி வந்ததுங்க சார். கண்டிப்பா ஃபுல்லா காட்சி வந்தோடனே எனக்கு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி செய்ய முடியல. அப்ப அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டு அடுத்த நாள் காலையில விடிய கூட இல்லைங்க சார், 4 மணிக்கெல்லாம் எனக்கு போன் வந்துருச்சு. அவர் கம்மி வயசு நல்லாவே இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேங்க சார், நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு ஆஸ்பத்திரி போற வழியிலேயே அப்படின்னு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சுங்க சார். ஆனா அதுக்கப்புறம் என்னால அந்த பயிற்சி செய்யவே முடியலைங்க சார். அந்த கனவு அந்த டிஸ்டர்ப் ஆனதுக்கு அப்புறம். இல்ல அது அவசியம் இல்ல. இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து காண்பிக்கப்படும். நம்ம அதை வந்து பார்த்து சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அது நல்லா தெரிஞ்சதுங்க சார். நல்லாவே அவர் போட்டோ ஒரு இது எல்லாமே கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு தெரிஞ்சதுங்க சார். இப்ப இது வந்து இந்த போட்டோ கண்ணீர் அஞ்சலின்னு டைரக்டா எல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. அப்படியும் வந்து சில சமயங்கள்ல காண்பிக்கப்பட்டாலும் அப்படியே நேரா காண்பிக்கப்படுமா அப்படின்னா அப்படியும் இருக்காது. இப்போ வந்து சில டைம்ல எனக்கு நிறைய இடத்துல காண்பிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அவங்களோட மனைவி வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இவர் உட்காந்து கறி சாப்பிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி காண்பிக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நபர் இறக்குறார் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க வீட்டுல ஒரு மரணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஆல்ரெடி நமக்கு காண்பிக்கப்படும். எங்க சித்தப்பாவெல்லாம் இறந்தது வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தெரியும், சித்தப்பா இறந்து போயிடுவாருன்னு. நான் எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லி வச்சிருந்தேன், அம்மா இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆக போறாரு அப்படின்னு. அதுக்கடுத்து ஒரு 10 நாள்ல அவர் இறந்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா மரணங்களும் ஏகதேசம் எனக்கு அந்த மாதிரி காண்பிக்கப்படும். அதே மாதிரி நிறைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ உடனே வந்து அதை கரெக்ஷன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவங்களை காப்பாற்றுவோம். ஏன்னா பிரபஞ்ச சக்தி வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம கேட்கறத கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது இருந்தா நம்ம அதை வந்து நம்மளோட பிரார்த்தனை மூலமாக, நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை மூலமாக சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால மாற்ற முடியும்.
அப்போ அவங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பு வராம நம்மளால பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா அந்த கம்யூனிகேஷனை கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பிராக்டிஸ் மூலமா தான் வரும். சும்மாலாம் வராது. உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்க இன்னும் வந்து உங்களை டெவலப் பண்ணணும். மோகனப்பிரியா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்குள்ள நல்ல எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை நீங்க ஹை லெவலுக்கு கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேதநாயகன் சார் இருக்காரு. அவரு வந்து நம்ம கேட்டு பார்ப்போம். சார் உங்க சார் லைன்ல வர முடியுங்களா? வேதநாயகம் சார். சார் சொல்லுங்க சார். சார் அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல அந்த ஹை லெவல் எனர்ஜி நீங்க ஃபீல் ஆனப்போ என்ன வந்துச்சுங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சது? இது அந்த ஹீலிங் சம்மந்தப்பட்டு சொல்றீங்களா சார், இல்லை எப்படி? உங்க வாழ்க்கையில இப்ப இவங்க கேட்டாங்கல்ல, மோகனப்பிரியாக்கு ஒரு சின்ன சக்தி இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் உணர்ந்தாங்க. ஆனா அதை எப்படி நம்ம ஹை லெவல்ல பண்ணும்போது இதே இது அவங்களுக்கு என்னவா கிடைக்கும்? சார் எனக்கு வந்து அதான் அண்ணன் இறந்ததுலேருந்து அந்த இது வந்து சேஞ்ச் தெரிஞ்சுது சார். அதை அதை ஒரு 2 இயர்ஸாக அந்த பிரச்சனை நான் இருந்தேன். அது எப்பயுமே அண்ணனோட தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், அண்ணனோட முகம் அந்த கனவுல வர்றது எல்லாமே இருக்கும். அது அது அந்த ஹை லெவல் எனர்ஜியில் வச்சு நம்ம அந்த இதெல்லாம் ப்ரேயர் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்த உடனே அது பிறகு அந்த ட்ரீமில் அடுத்த நாள் வந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியே போன மாதிரி இருந்தது. அது பிறகு அவங்களோட ஃபேஸோ அவங்களோட தாட்ஸோ எதுவுமே எனக்கு வரல சார். எஸ், பாத்தீங்களாமா? இந்த மாதிரி வந்து நம்மளோட மூதாதையர்களை கூட நம்ம வந்து சரிப்படுத்த முடியும். நம்மளுடைய இதுதான் அந்த அட்வான்ஸ் கிளாஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமே. நம்ம சொல்லக்கூடிய நான் உணரக்கூடிய விஷயமும் அதுதான். ஸோ கத்துக்கணும். அதை கத்துக்காம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சரண்டர் கூட ரொம்ப முக்கியம். அந்த பிரபஞ்ச சக்திகிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அந்த சரண்டர் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி கடவுள், அந்த பிரபஞ்சம் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கைட்லைன் தான் கொடுத்துட்டே இருக்கும். என்ன பண்ணும்? கைட்லைன் கொடுத்துட்டே இருக்கும். நீ இதை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்யன்னு உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும். அந்த பயிற்சியை நீங்க வெற்றிகரமா முடிச்சு அந்த பயிற்சி மூலமாக நீங்க அதை கத்துக்கிட்டு அது வந்து வெளியே வரும். அப்பதான் நீங்க வெற்றியாளராக மாற முடியும். இந்த இதை நீங்க புரியாம திரும்ப திரும்ப நீங்க சாதாரண மனிதன் மாதிரி பிஸி வேர்ல்ட்ல நான் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து பெருசா சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம வந்து தெளிவா அதை புரிஞ்சுட்டு அதை பயிற்சி பண்ணி அந்த அடிப்படையில இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து மாறும். ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே அந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தர் மூலமாகத்தான் நம்ம இதை கத்துக்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க மேல வரக்கு முயற்சி பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம 17-18 நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஆக்சுவலா திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். அது இன்ட்ரோ கிளாஸ். இன்னைக்கு வந்து அதை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுல நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, யாராவது புதுசா இங்க இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கிளாஸ்ல உடனடியா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமா வந்து நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும். இதை கத்துக்கிட்டவங்க நீங்க அடுத்த நிலைக்கு பயணிக்கிறதுக்கு, அடுத்த நிலையில வந்து நீங்க உங்களோட பயிற்சியை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை நீங்க வளர்த்திக்கிறதுக்கு, உங்களை இன்னும் ஹை லெவல்ல கொண்டு போறதுக்கு, அது எல்லாமே உங்களையும் சரிப்படுத்தி உங்களோட இருக்கிறவங்களையும் சரிப்படுத்தி உங்களிருந்து போனவங்களையும் நீங்க சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல இருக்கு. ஸோ அதனால அதை வந்து கத்துக்குங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க கத்துக்கிட்டு தான் அதை செய்ய முடியும். ஏன்னா கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை அதிகமா பயிற்சி பண்ணணும். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. இதுல நம்ம சொல்றது வந்து எவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் உள்ள வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது திரும்ப திரும்ப நம்ம நமக்கு உள்ள இருந்து பயிற்சி பண்ணி 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 தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்து ஒரு வேற லெவல்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, இந்த உலகமே வந்து
இன்னைக்கு ஒரு புது நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு அது. ஸோ அதனால அந்த கிளாஸை வந்து லைவா தான் நடத்த முடியும். ஏன்னா 1 to 1 சொல்லி தரணும். அப்படியே அந்த லைவ்ல தான் அதை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்து நம்ம அதை ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, அதனால ஜாயின் பண்ணுங்க. யாராவது ஐடியா இருந்தா இன்னைக்கு உடனடியா உங்களுடைய கோர்ஸ் கவுன்சிலரை நீங்க காண்டாக்ட் பண்ணாலும் சரி, என்னோட நம்பர் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு போடுங்க. அதே மாதிரி நான் வந்து ஜாயின் பண்றேன்னு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அது என்னென்ன விஷயங்கிறத நம்ம சொல்லி சார் தருவோம். 26வது பேட்ச்லயும் அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் ரெண்டுலயுமே கலந்துக்கிறேங்க சார் நானு. ஓகே சார், உங்களை ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் 26ல ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்க சார். சரி, தேங்க்ஸ் சார். ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாத்தீங்களா சார்? அது நீங்க பார்த்து இல்ல நான் பாக்கலீங்க. மேடம் சொன்னாங்க, மேடத்திட்ட பேசுங்க நினைச்சேன் நான். அது இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு நான் பேசிக்கலான்னு தான் வெயிட்டிங்ல இருந்தேன். சரிங்க சரிங்க அதே மாதிரி இந்த இதுலயும் நீங்க ரீஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்க சார். சரிங்க சார், பாக்குறேங்க. ஓகே, ஏன்னா கையில பைசா தான் இல்லைங்க. பாத்துக்கலாம் அதுதான் பாத்துக்கலாம். போன கொஞ்ச ட்ரிப் நேரம் எப்படி தெரியுங்களா, கழிச்சு எனக்கு காசு ஏகப்பட்ட காசு கிடைச்சது. நீங்க எனக்கு ஹீலிங் பண்ணீங்களாட தெரியுது அப்படின்னு ஆமா, நினைச்சேங்க. அது நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இந்த வாட்டியும் அந்த மழை பொழியும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதெல்லாம் ஃபீல் ஆகாதீங்க. அந்த மழை இங்க பொழிந்து 2 நாள் தான் இங்க கொண்டுதான் இருக்கு. சார். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். அது பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து பொழிய ஆரம்பிக்கும் பாருங்க. சந்தோஷங்க சார். இன்னைக்கு கூட என்னைக்காச்சும் சொல்லிருக்கேன் எங்க கம்பெனில ஆஹ் உனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கல. உள்ள என்ன காய்ச்சலுங்க நிறைய சார் குமார் சார். தேடி வந்துட்டு இருக்கும் சார். சந்தோஷங்க சார். சார் குமார் சார். சொல்லுங்க சார் 2 நாள் இருக்கு சார். 2 நாள் சாதாரண 2 நாள் இருக்கு. கிட்டத்தட்ட 48 2 நாள் இல்ல, வெறும் 4000 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறீங்க. வேற ஒண்ணும் பண்ண ஒரு முடியாது. செகண்ட்ல பென்ஷன் அதான் வச்சுருங்க. அதான் எல்லாம் ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடும். அதனால நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க. உண்மைதாங்க. நம்ம சபானா இங்க இல்ல. சபானாட லைஃப் மாறினதும் அதே மாதிரி நாங்க எல்லா கிளாஸ்லயுமே நாங்க சந்திக்கிறதும் அப்படிதான். நாங்க நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். ஆனா அந்த கடைசி நாள் இருக்குல்ல, அதுல அது எப்படி நடந்ததுன்னு நாங்க இன்ன வரைக்குமே கன்ஃபியூஸ். நாங்க இந்த 26வது பேட்ச் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். எப்படி சார் இது நடக்குது? எப்படி சார் ஜாயின்? ஆக்சுவலா நாங்க பேசின நபரு, எஃபர்ட் போட்டது, நாங்க வந்து நம்பர் லீட் எடுத்தது எல்லாமே வேற ஆளா இருக்கும். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்த்திட்ட பேசியிருக்கோம். ஆனா இதுல ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா, அவங்க யாருன்னே எங்களுக்கே தெரியாது. நாங்க ஒரு தடவை கூட கூப்பிட்டு பேசியிருக்க மாட்டோம். அவங்க தான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மிராக்கிள் வந்து ஒரு தடவையும் நடக்குதுங்க. ஒரு தடவையும் நானே நடக்குது. எப்படி வந்தேன்னு எனக்கும் தெரியாதுங்க சார். இதுக்குள்ள வந்தது கண்டிப்பா சார். யாரு என்ன ஜாயின் பண்ணலீங்க. நானே ஏதோ உள்ள ஜாயின் பண்ணிட்டுங்க. வேதநாயகன் சார் எப்படி வந்தான்னு அவர் எப்படி உள்ள வந்தாருன்னு எனக்கே தெரியாது. தெரியுங்களா? அதே மாதிரி நம்மளோட விவேகானந்தன் இப்ப லாஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாரு. அவர் எப்படி போன் நம்பர் என்கிட்ட எடுத்தாருன்னு எனக்கே தெரியாது. சோ அவரு எப்படி அதுக்குள்ள அதே மாதிரி இப்போ இந்த 26வது பேட்ச்ல இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பேர் வந்து சாரி, பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரும் அப்படிதான். எப்படி அவங்க அந்த கிளாஸ்க்கு அட்டன் பண்ணாங்க, எப்படி என்கிட்ட பேசினாங்க, இது எல்லாமே. ஆனா பட் அவரு என்கிட்ட சொன்னாரு, சார் உங்களை வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி உங்களை வந்து இது கேட்ச் பண்ணி வந்திருக்கிறேன். பட் நான் எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்கல இருக்கு. நான் ஒண்ணுதான் ஃபீல் ஆவேன். எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். எது நடந்தாலும் எது நடக்கலைனாலும் கவலைப்பட மாட்டேன். அதுதான் சார் மெயின். இதான் சீக்ரெட். நீங்க அதை மட்டும் கத்து வச்சுங்க. சரிங்க சார். இப்ப அமெரிக்காவில இருந்து எனக்கு ஒருத்தர் நண்பர், அவர் உங்களுக்கு ஜாயின் பண்ணலான்னு இந்த கிளாஸ்லீங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணாங்க. இல்ல அவங்க இல்ல, இன்னொருத்தருங்க நண்பர் ஒருத்தருங்க. அவர் வந்து நீங்க அங்கேயே வர்மக்கலை ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு பணம் எல்லாம் தரேன், நீங்க தனிப்பட்ட முறையிலேயே செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வான்ஸ் பணம் எல்லாமே நானே அனுப்புறேன் அப்படின்னாருங்க. நான் அது இன்னமே எனக்கு கொஞ்சம் கையில காசு வாங்குறது எனக்கு பயமா இருக்குதுங்க. ஓகே சார், அதெல்லாம் பண்ணலாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம். சரிங்களா? நீங்க அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய லீட் ஆக்ட் இருக்கு. நானே சில டைம் நினைப்பேன், அக்குபஞ்சர் கிளாஸ் நடத்தலாமா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க.